பார்க்க போகிறோம். சங்கீதம் 104 நம்ம பார்க்கும்போது தேவனுடைய படைப்பை ஆஹ், தாவீது பாடல் வரிகளிலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பியூட்டிஃபுல். அவர் சொல்லாத நிறைய காரியங்களை எல்லாம் மோசே சொல்லாத நிறைய காரியங்களை தாவீது ஆட் பண்ணி சொல்லுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 6 டேஸில் தேவன் எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் இங்கே பாடல் வரிகளிலே நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் படைத்த எல்லாவற்றின் நடுவிலும் தேவன் இருக்கிறார். தேவன் படைத்த எல்லாவற்றிற்கும் தேவன் படைத்ததிலிருந்தே அவர் பாதுகாவலை கொடுக்கிறார். அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், போஷிக்கிறார் என்றெல்லாம் உள்ள காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதனுடைய முதல் 16வது வருஷத்துல கர்த்தருடைய விருட்சங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அவர் நாட்டின கேதுரு மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஸோ இந்த பூமியில் எல்லாமே தேவன் தான் உருவாக்கி இருக்கிறாரு. ஓகே, மேன் கேனாட் கிரியேட் எனி திங், ரைட் தான். ஆனால் தேவன் கிரியேட் பண்ணதில் இருந்து அவர் 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 மனிதன் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நிறைய இதில் இல்லாட்டி சேஞ்சஸை கொண்டு வர முடியும். பட் பேசிக்கலி இட்ஸ் ஒன்லி காட்ஸ் கிரியேஷன் அண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுடையவர்கள் அந்த தேவன் உண்டாக்கின அந்த கேதுரு மரத்தில், தேவதாரு மரங்களில் குருவிகள் கூடு கட்டும், கொக்குகளின் குடியிருப்பு அங்கே இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ உயர்ந்த பர்வதங்கள், வரையாடுகள், கண்மலைகள், குழி முசல்களுக்கும் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அவர் படைத்த இந்த இதில் எல்லாவற்றுக்கும் அவர் அடைக்கலத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது தே கேன் லிவ் ஹாப்பிலி, தே கேன் லிவ் சேஃப் அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த காடுகளெல்லாம் எவ்வளவு விதமான மிருகங்களினாலே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்திலே சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை பறையும் சொல்லி பார்த்தோம். வி saw the Jewish calendar. ஓகே, அதாவது சந்திரனை மையமாக வைத்து அவங்க கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணுகிறதை நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். ஸோ சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். அவ்வளோ பெரிய ஒரு படைப்பு, இந்த பூமியை விட 10,000 மடங்கு பெரிதாக இருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். ஆனாலும் அந்த சூரியன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கொடுத்த அந்த பாதையிலே ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பலவானை போல தன்னுடைய பாதையிலே தினமும் ஓடுவதற்கு அது மகிழ்ச்சியாய் இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு 20வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறதை பார்க்கிறோம். நாமே யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் டே டைம் இருந்தால் எப்படி, எல்லாமே நைட்டாக இருந்தால் எப்படி அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆர்க்டிக்லையா அண்டார்டிக்லையா 6 months டே அண்ட் 6 months நைட், அந்த மாதிரி. ஐம் சாரி, ஐம் நாட் வெரி கிளியர் அபவுட் இட். அந்த மாதிரி நான் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஸோ ஆனால் நமக்கு இந்த இரவும் பகலும் மாறி மாறி வர்றது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான விஷயம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 8:22 நம்ம பார்க்கிறோம். அதாவது 8வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் சொன்னால், நோவாவுடைய நாட்களிலே தேவன் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அழித்து விடுகிறாரு. மோசேயும் சாரி நோவாவும் அவருடைய குடும்பமாகி 8 பேரும் பேழைக்குள்ளே போய் பாதுகாக்கப்படுறாங்க. எல்லா மிருகங்கள், பறவைகள், அதில் ஒவ்வொரு ஜோடியை கொண்டு உள்ளே வைக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேழை வந்து பூமியில் வந்து அரராத் மலையில் வந்து இறங்குகிறது. இறங்கின உடனே நம்ம மிஸ்டர் நோவா செய்தது என்னன்னு சொன்னால், தேவனுக்கு ஒரு பலியை கொடுக்கிறாரு. அந்த சுகந்த வாசனையை தேவன் நுகர்ந்த போது, நான் தண்டிச்ச மாதிரி இனி ஒரு முறை நான் இந்த பூமியை நான் தண்டிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்கு கொடுத்து அதை அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஒரு ஆதாரமாக ஒரு பிராமிஸ் ஒன்றை கொடுக்கிறாரு. அது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும்,
கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் என்று எழுதியிருக்கிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவன் வந்து இந்த மாதிரி 4 சீசன்ஸை அவர் கட்டளையிடுகிறாரு. 4 சீசன்ஸ் எதுக்கு? இன் ஆர்டர் டு பிளஸ் மேன், நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இல்லையா, ஒரு விதைப்பு காலம் இருந்தால் கட்டாயம் ஒரு அறுப்பு காலம் வர வேண்டும். இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? விதைத்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி சீதளமும் உஷ்ணமும், எப்பவும் கோல்டாக இருந்தாலும் கஷ்டம், எப்பவும் ஹாட்டாக இருந்தாலும் கஷ்டம். அது மாறி மாறி வரும்போது நமக்கு நிறைய நன்மைகள் இதனாலே உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று எழுதியிருக்கிறது என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அப்போ மனுஷனை நான் இனி சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனுஷனை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் இந்த விஷயங்களை செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது மிகவும் அவசியம். பகல் முழுவதும் கடின உழைப்பு செய்கிறோம். பொழுது சாயவில்லை என்றால், இரவு வரவில்லை என்றால் எவ்வளவு சோர்வு உண்டாகும்? நம்ம யோசித்து பார்க்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த கிராமங்களில் இதுக்கெல்லாம் வயல்வெளிகளிலே இதில் வேலை செய்ய போகிற விவசாயிகள் எல்லாம் பொழுது சாய்ந்த உடனே என்ன செய்வாங்க? எல்லாம் எடுத்துட்டு அந்த அந்த பொருட்கள் எல்லாம் அந்த மாட்டு வண்டியில் போட்டு, மாடை வண்டியில் கட்டி, அந்த அந்த உழுகிற சாதனம், இந்த ப்ளவ் இதெல்லாம் எடுத்து அதில் வச்சுட்டு என்ன செய்வாங்க? கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த பொழுது அடைந்து விட்டால் அந்த நாள் முடிகிறது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அர்த்தமாக காணப்படுகிறது. அவங்களால த்ரூ அவுட் த நைட் வேலை செய்ய முடியுமா? முடியாது. மனுஷன் 24 ஹவர்ஸையும் ஆக்குப்பை பண்ணியாச்சுன்னா அனிமல்ஸ் எங்கே போகும்? அனிமல்ஸ் 24 ஹவர்ஸையும் ஆக்குப்பை பண்ணிட்டான்னா மனுஷன் எங்கே போகும்? மனுஷனுடைய பாத்தும் மிருகங்களுடைய பாத்தும் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த இரவையும் பகலையும் வர வைக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரவிலே படுத்து உறங்கி இளைப்பாறுவது மனிதனுக்கு மிகவும் அவசியம். நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு போய் ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால், இது ரொம்ப ஃபேட்டிக்காக இருக்குது, டயர்டாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், அவர் ஒன் ஆஃப் த திங்ஸ் அவர் சொல்கிறது வந்து நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லாரும் சொல்கிறது தான், நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்ட் டைமுக்கு தூங்க போகிறீங்களா? நீங்கள் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறது அப்படி தான், கரெக்ட் டைமுக்கு தூங்க போங்க. ஓகே, ஒரு யங் பீப்புளாக இருந்தால் எத்தனை மணி நேரம் கட்டாயம் தூங்கணும், ஓல்டர் பீப்புளாக இருந்தால் எவ்வளோ மணி நேரம் தூங்கணும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த தூங்குறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த இரவை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவன் வந்து சூரியனை மறைய செய்கிறது வந்து, ஒரு வீட்டில் அம்மா என்ன செய்வாங்க? நைட் ஆன உடனே பிள்ளைங்களை சாப்பாடு கொடுத்து, பிள்ளைங்களை ரெடி பண்ணி அவங்கள படுக்க வச்சு, அந்த கேர்டன்லாம் இழுத்து, ஓகே, நான் வெளியே இருந்து உள்ளே லைட் வரக்கூடாதுங்கிறதுக்காக கேர்டன்லாம் இழுத்து லைட்லாம் ஆஃப் பண்ணி, ஓகே, அந்த பிள்ளைங்களை பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணி டக் பண்ணி, ஓகே, ஒரு கிஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். when the day comes to an end, God says this is a time for you to ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ பகலில் உள்ள வேலைகள் எல்லாம் முடித்து நாம் இரவு வரும்போது நம்ம ஒரு இளைப்பாறுதலுக்காக நம்ம செல்லுகிறோம். அந்த இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னால் அது நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஹெல்த்தையும் பயங்கரமாய் அஃபெக்ட் பண்ண போகிறதை பார்க்கிறோம். மிருகங்கள் வந்து நேர எதிரடியாக தேவன் வச்சிருக்கிறாரு. நாம் காலையில் எழுந்திருச்சு பகல் முழுவதும் வேலை செய்து இரவு வரும்போது நம்ம தூங்க போகிறோம். ஆனால் மிருகங்கள் இரவெல்லாம் பகலெல்லாம் ஓய்வெடுத்து இரவு வரும்போது வேட்டையாட தொடங்குகின்றன. அதனால தான் சில திங்ஸ் எல்லாம் ஆண்டவர் வித்தியாசமாக உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த ஒரு சிங்கம் என்ற ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். நைட்டில் அந்த பிக்சரை எடுத்திருக்கிறாங்க. அந்த கண்ணு எவ்வளோ பிரைட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நைட்டில் பார்க்கத்தக்க ரீதியிலே ஆண்டவர் இந்த மிருகங்களுடைய பார்வையெல்லாம் தேவன் உண்டாக்கி இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு நைட்டில் கண்ணு தெரியாது, ஆனால் அந்த மிருகங்களுக்கெல்லாம் நைட்டில் நல்லா கண்ணு தெரியும். ஸோ இந்த மாதிரி தேவன் நேச்சுரலாகவே இப்படி உண்டாக்கி இருக்கிறதே என்னன்னு சொன்னால், இரவு மிருகங்களுக்குரியது, பகல் மனிதனுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிருகத்தனமான காரியங்களை செய்கிறாங்க பாருங்க, அவங்களும் அதை இரவில் தான் செய்வாங்க. நைஸ் குட் பீப்புள், ஓகே, ஒரு ஒரு 9:30 10 o'clock 10:30 இல்லை தூங்க போயிடுவாங்க. ஆனால் தவறான காரியங்கள், இந்த மிருகத்தனமான குணம் உள்ளவங்க, திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க,
ரேப் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? நைட்டில் உட்காந்து வேலை செய்வாங்க. தீவிரவாதிகள்லாம் என்ன செய்வாங்க? நைட்டில் உட்காந்து வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு மிருகத்தனமான குணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பட் ஸோ நைட் இஸ் ஃபார் மேன் டு ரெஸ்ட் அண்ட் நைட் இஸ் ஃபார் அனிமல் டு ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது என்னன்னு சொன்னால், மனிதனால் மிருகத்திற்கும் மிருகத்தால் மனிதனுக்கும் தொல்லை வராதபடிக்கு தேவன் இப்படி செய்திருக்கிறார். அப்போ ஹவு தாட்ஃபுல் அவர் காட் இஸ் அப்படிங்கிறத நம்ம நன்றாய் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்கிறோம். தேவனுடைய தன்மைகளை சொல்லும்போது மூன்று முக்கியமான குணாதிசயங்களை நம்ம தேவனை குறித்து சொல்கிறோம். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லி. ஆம்னிபொட்டன்ட் சொன்னால் இஸ் ஆல் பவர்ஃபுல். ஆம்னிஷியன்ட் சொன்னால் ஹி இஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஆல் விஸ்டம் இஸ் ஹிஸ். ஆம்னி பிரசன்ட் சொன்னால் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர். அப்போ தேவன் சகல ஞானத்தோடும் கூட இந்த உலகத்தை படைத்திருக்கிறாரு, அதில் உள்ள இயற்கையை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தாவீது இதை நல்லா எழுதுகிறதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். 21வது வசனம், பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சிங்கம் வந்து அந்த ரோர் பண்ணிச்சுன்னு சொன்னால், கர்ஜிச்சிச்சுன்னு சொன்னால் அது காட்டையே ஒலிக்கிறோம். எந்த ஒரு பெரிய மிருகமாக இருந்தாலும் கூட சிங்கத்துடைய அந்த கர்ஜனையை கேட்டால் அது ஓடிடும். ஓகே, அப்போ இரவு இறை வேண்டும் சொன்னால் இந்த சிங்கம் எப்படி கர்ஜிக்கலாம் அப்படிதான் நமக்கு தோணும். ஓகே, இறை வேண்டும் சொன்னால் சிங்கம் வந்து கர்ஜிக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத அப்படிதான் நம்முடைய மனசு சொல்லும். ஏன்னா சிங்கத்துடைய கர்ஜனையை கேட்டால் எல்லாம் ஓடிடுமே. அதனால சிங்கம் வந்து லைக் ஒரு 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 டைகர் மாதிரி, ஒரு சீட்டா மாதிரி, ஓகே, இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஈவன் கேட் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பதுங்கி 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 சத்தம் இல்லாமல் போய் டமார்னு மேலே பாஞ்சிரும். ஓகே, இட் பவுன்ஸ். அந்த மாதிரி இல்லையா சிங்கம் செய்யணும்? சிங்கம் எப்படி கர்ஜித்துட்டு போய் இரையை தேடும் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் இங்கே டேவிட் வந்து சிங்கத்துடைய கர்ஜனையை ஒரு 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 ஜபமாக எடுத்துக்கொள்ளுகிறாரு. அதாவது தான் வேட்டையாடு முன்னாடி சிங்கம் ஏன் கர்ஜிக்குதுன்னு சொன்னால், அது தேவனை நோக்கி அது ஒரு 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 ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது. தேவனே, நான் இப்போ வெளியே போகிறேன். ஓகே, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஆகாரம் அவசியமாய் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஒரு சிங்கமாக இருந்தாலும் சரி, த மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல். ஓகே, அண்ட் இட்ஸ் நோன் ஆஃப் த கிங் ஆஃப் த ஜங்கிள். ஒரு ஒரு ஃபாரஸ்டுடைய கிங் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்கத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிங்கமாக இருந்தாலும் அதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் தேவன்தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு யாருமே என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசே உபாகமத்தில் சொல்கிறாரு, நீங்கள் போய் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் வாளாகாமல் தலையாவீங்க, நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீங்க, உங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் சொல்லிட்டு மோசே சொல்கிறாரு, நீ அங்கே போய் நீ செட்டில் ஆகி நீ நல்ல வசதி உள்ளவனாய் ஆகும்போது, நல்ல பணம் காசெல்லாம் உங்கள்கிட்ட வரும்போது, நீ இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன், என் திறமையினாலே சம்பாதிச்சேன், என் பலத்தினாலே சம்பாதிச்சேன் என்று நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது. இதெல்லாம் சம்பாதிக்கும்படியான ஞானத்தையும் பலத்தையும் எனக்கு கொடுத்தது தேவன் தான் சொல்லணும் சொல்லி அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பூமியிலே நம்மிடத்தில் எது இருந்தாலும் அது தேவன் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம உணரணும். என்னுடைய ஞானத்தினாலே நான் இதை செய்துட்டேன் அப்படி சொல்லி, ஞானம் இருந்தாலும் கூட அந்த ஞானத்தை கொடுக்கறது யாரு? தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால், சிங்கம் வந்து கர்ஜித்து போய் தன்னுடைய இரையை தேடுகிறது அப்படி சொல்லி, தேவன் தான் அதற்கு ஆகாரம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். ஸோ சிங்கம் வந்து ரெண்டு விஷயங்களை செய்கிறது. ஒன்று வந்து கர்ஜிக்கிறது, அதாவது ஜெபிக்கிறது. ரெண்டாவது தேடுகிறது, முயற்சி செய்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய கிறிஸ்டியன்ஸுடைய ஐடியா என்னன்னு சொன்னால், நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார், நம்ம ஜெபம் பண்ணிட்டு கை கட்டிட்டு சும்மா இருந்தால் போதும், கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு சும்மா இருங்கள், கர்த்தருக்கு உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை காணுங்கள் சொல்லி தேவனே சொல்லி இருக்கிறாரு, அதனால நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் செய்திருவாரு அப்படின்னு சொல்லி. பட் தட்ஸ் வெரி ராங்
இது தாட், ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம சைடில் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளை கட்டாயம் எடுத்தே தான் ஆகணும். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் தான் இப்போ ஜெபம் பண்ணணும். ஆனால் கர்த்தர் எங்கே பெண்ணையோ பையனையோ வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடி போய் அதுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு பிரான்ச் உண்டாக்குறீங்கன்னு சொன்னால், God will give you the ideas, God will give you the power, God will give you the resources. ஆனால் போய் அந்த இடத்த நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை தொடங்குறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம ஜெபிச்ச மாத்திரம் பத்தாது, நம்ம அதற்குரிய முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படி சொல்லி. காட் கிவ்ஸ் த விக்டரி. ஆனால் குதிரையை யுத்த நாளுக்கு என்று யார் ஆயத்தப்படுத்துவாங்க? நாம தானே படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நெகேமியா இடிந்து கிடந்த தீக்கிரையாக இருந்த எருசலேமுடைய அலங்கங்களை கட்டும்படியாக அவர் 120 நாளும் ஜெபம் பண்ணுகிறாரு. கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுகிறாரு நெகேமியா. அவர் 120 நாள் ஜெபம் பண்ணிட்டோம், போதும், இனி கர்த்தர் யாரையாவது அனுப்பி கட்டிடுவாரு என்று சொல்லி நெகேமியா நீ நினைக்கல. அவரே முயற்சி செய்து, அவரே நேரடியாய் போய், அவரே அங்கே இருந்து, அவரே அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பினதை நம்ம நெகேமியாவுடைய புக்கில் கிளியராக பார்க்குறோம். ஸோ பீப்புள் ஆஃப் காட், ப்ரே பண்ணுறது ரொம்ப முக்கியம். கட்டாயம் ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும். ஒரு நாளை தொடங்கும் போது ஜெபத்தோடு கூட தொடங்க வேண்டும். ஒரு நாளை முடிக்கும் போது ஜெபத்தோடு கூட முடிக்க வேண்டும். நாம் ஜெபித்தா மாத்திரம் பத்தாது, அந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வேலைகளை ஞானமாக செய்யணும். நிச்சயமாய் நம்ம முயற்சி செய்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த சிங்கம் கர்ஜிக்கிறதோடு கூட நிறுத்துறதல்ல, அது தன்னுடைய ஆகாரம் கிடைக்கும்படி அதற்காக தேடி போகும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ நாமும் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம கடின உழைப்பு செய்வதும் அவசியமாய் காணப்படுகிறது. 22வது வசனம், சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். என்ன பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படி சொன்னீங்க பாருங்க. சூரியன் உதிக்கையில் அவங்க ஒதுங்கி போயிருமா, ஓகே, தங்கள் தாபரங்களில் போய் படுத்துக்கொள்ளுமா. ஏன்னா அந்த அனிமல்ஸுக்கு கூட தே ஹேவ் த நாலேஜ். ஓகே, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற டைம் முடிஞ்சிருச்சுது டே இல்லையா, நாம நைட்ல எல்லாம் வேட்டையாடணும், சாப்பிட்டோம், இனி இந்த டைமை நம்ம மனுஷனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மிருகங்களுக்குள்ளேயே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு வம்பு, நாமளும் மனுஷனும் ஓகே எதிரடையா ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு நமக்குள்ளே ஏன் பிரச்சனையை உண்டாக்கணும், அவங்க நம்மளை தாக்குவாங்க, நாம அவங்கள தாக்கணும், வீணான காரியங்கள் அப்படின்னு சொல்லி போய் அது படுத்து கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை இயேசு சொன்னாரு லூக்கா 9:58, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நரிகளுக்கு குழிகளை கொடுத்தது யாரு? ஆகாத்து பறவைகளுக்கு கூடுகள் கட்ட அந்த கொட்டத்தக்கதான அந்த திறமையும் ஞானத்தையும் கொடுத்தது யாரு? தேவன்தான் அப்படிங்கிறத நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சூரியன் உதிக்கையிலே அவைகள் ஒதுங்கி மனிதனுக்கு இடர்கள் உண்டாக்காமல் பதுங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க, மனுஷனுக்கு இடரல் மனுஷனால தாங்க உண்டாகும். ஒரு மிருகம் வந்து நமக்கு இடரல் உண்டாக்கவே முடியாது. நம்ம ஓகே, நம்ம நேற்றுக்கு இந்த டிவியில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்பானிஷ் புல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பானிஷ் புல்லை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அந்த கிரவுண்டில் நிறைய பேர் அப்படியே அட்டென்ஷனில் ஆடாமல் அசையாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. மோர் தென் 30-40 பீப்புள் அதில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்டியூஸ் பண்ணாட்டி அந்த ஸ்பானிஷ் புல்லு கூட வில் நாட் அட்டாக் யூ அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறத ப்ரூவ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அந்த ஆட்களுக்குள்ளாக ஓடுது, பட் யாரையுமே போய் அட்டாக் பண்ணவில்லை. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்த்துட்டு. ஆனால் சாதாரணமாக ஒரு ஸ்பானிஷ் புல் ஃபைட் எப்படி இருக்கும், ஒருத்தர் ஒரு ரெட் ஃப்ளாகை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான், அந்த மிருகத்தை டான்ட் பண்ணுவான், ஓகே, அந்த மிருகத்தை அப்படி இப்படி கோபப்படுத்துவான். ஹி வில் ப்ரொவோக் த அனிமல். அப்போ தான் அந்த அனிமல் இவனை அட்டாக் பண்ண வரும். அப்போ நாம் சும்மா நின்றுக்கிட்டா அவ்வளோ அந்த ஒரு ஸ்பானிஷ் புல் கூட நம்மை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் இதில் காட்டினாங்க. அதே மாதிரி
மனுஷனுக்கு வந்து மனுஷன் தான் இடரல் உண்டாக்குவான். மிருகங்கள் வந்து மனுஷனுக்கு இடரல் உண்டாக்காது. எப்போ போய் நாம் அதை டான்ட் பண்ணுறோமோ, எப்போ போய் நாம் அதை ப்ரொவோக் பண்ணுறோமோ, அப்போ தான் அது நமக்கு எதிராய் வருகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம வழியில் போயிட்டு இருந்தா அது அது வழிகளிலே போய்க்கொண்டு தான் இருக்கும். என்னுடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே போனோம். அங்கே போனால் சுற்றி வைக்கோல் படப்பு அது இது, அவங்க வச்சிருக்கிற சோ மெனி திங்ஸ், விறகுகள், கல் அடுக்கி போட்டிருக்குது, நிறைய ஒரு மாதிரி அன்சேஃபாக இருந்தது அந்த பிளேஸா. அப்போ என் ஒய்ஃப் கேட்டாங்க, அக்கா இப்படிலாம் இருக்கிறீங்களே, ராத்திரியில் பாம்பெல்லாம் வந்துடாதா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா பாம்பு வந்தால் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, நாம் அதை என்ன செய்ய போகிறோம், அது நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக பதில் சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. பாம்பு வந்தால் அது பாட்டு போயிட்டுருக்கோம், நாங்கள் வந்து நாங்கள் அது பாட்டு நாங்கள் பாட்டு போயிட்டுருப்போம், அதை போய் ஏதாவது பண்ணாத்தானே அது நம்மளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மாவே சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ மனுஷனுக்கு மனுஷன் தான் இடர்கள் உண்டாக்குவானே ஒழிய மிருகங்கள் வந்து மனுஷனுக்கு பர்பஸாக ஒன்றும் செய்ய போவதில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, சூரியன் உதிக்கையிலே மிருகங்களுக்கு தங்கள் கால வரையறை நன்றாக தெரிந்திருக்கிறது. சரி, திஸ் இஸ் த டைம் that God has set for me. I have to go to take rest and I have to give way to the man. மனுஷனுக்கு நான் இடம் கொடுத்துடணும், நான் போய் ஒழுங்கா என் இடத்துல இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த மிருகங்களுக்கே தெரியுது. சூரியன் உதிக்கைகளை சிங்கங்கள் கூட தங்கள் தாபரங்களுக்கு போய்விடுகின்றன அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நல்லா கவனிங்க, நீதியின் சூரியன் உதிக்கும் போது, மல்கியா 4வது அதிகாரத்திலே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 4வது வசனம், நீதியின் சூரியன் உதிக்கும் போது, ஓகே, நம்மை பயமுறுத்துகிற, நம்முடைய வெற்றிக்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நம்மை விட்டு ஓடி போகும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனுஷனை பாதிக்கக்கூடிய மிருகங்களும் அந்த இதெல்லாம் என்ன செய்யுது, நைட்டு சூரியன் உதிக்கும் போது அதெல்லாம் தங்களுடைய தாபரத்துக்கு போயிடுற மாதிரி, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நம்மை பயமுறுத்துகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் அது ஓடி மறைந்து விடும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து எவ்வளவு ஞானமாய் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். 23வது வசனத்திலே, அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் அப்படி சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூரியன் உதிச்ச உடனே இந்த சினாரியோ சேஞ்சஸ், ஓகே, அந்த காட்சி மாறுகிறதை பார்க்கிறோம். ஒரு தொழிற்சாலையில் ஷிஃப்ட் டியூட்டி பண்ணுகிறது மாதிரி, ஒரு ஷிஃப்ட் முடித்த உடனே சங்கு ஊதுவாங்க. ஸோ சங்கு ஊதுறத நான் தூத்துக்குடியில் தான் கேட்டிருக்கிறேன். அங்கே ஒரு மில் இருக்கும், ஹார்வி மில்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி அது இப்போ மெஜரா கோட்ஸ்னு ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே என்ன செய்வாங்க, சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதின உடனே எல்லாருக்கும் தெரியும், சரி இத்தனை மணி ஆச்சு. அது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஷிஃப்ட் மாறுகிறதையும் அது குறிக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி தேவன் சூரியனை அடைய இது அஸ்தமிக்க செய்யும்போது, ஓகே, உதிக்க செய்யும்போது அந்த கம்ப்ளீட் சினாரியோ மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் மனிதனுடைய நேரத்தையும் மிருகங்களின் நேரத்தையும் வித்தியாசப்படுத்தி அதை ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறாரு. தேவனுடைய நியமங்களை மாற்றி இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி எல்லாவற்றையும் கெடுத்து வைத்திருப்பது மனிதன் தான். இன்னைக்கு இல்லையா, இந்த ஐடி எல்லாம் வந்த பிறகு ராத்திரி பகல்னு சொல்லி தெரியாம ஜனங்கள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ராத்திரியெல்லாம் வேலை செய்து இந்த யங் பீப்புள் பகலெல்லாம் தூங்குறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஹெல்த்தை எவ்வளவாய் பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும். நீங்கள் நல்ல ஆர்டிகல்ஸ் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லாஸ்ட் 15-20 இயர்ஸில் யங் பீப்புளுடைய ஹெல்த் எல்லாம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யங் பீப்புள் டை ஆஃப் ஹார்ட் அட்டாக் அட் த ஏஜ் ஆஃப் 40. ரீசன் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுது, அவங்க ஈட்டிங் ஸ்டைல் மாறிடுச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி மனுஷன் என்ன செய்கிறான், அவன் தன்னைத்தானே கெடுத்து கொள்ளுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய வீடுகளில் பிள்ளைங்களும் பெற்றோரும் சந்திக்கிறதே இல்லை. ஏன்னா டே டைம் முழுக்க மகனோ மகளோ தூங்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி இவங்க தூங்கும்போது அவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வச்சு உட்காந்து நைட்டு முழுக்க முடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா விதத்துலையுமே இப்போ நாட் ஒன்லி ஹெல்த் தான், இட் ரூயின்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ. வீட்டில் ஹஸ்பண்ட் தான், அவன் நைட் முழுக்க வேலை செய்துட்டு இருப்பான், ஸோ பகல் முழுக்க தூங்கிட்டு இருப்பான்.
ஒய்ஃப் கூடயும் பிள்ளைங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு நேரம் கிடைக்காது. தங்களுடைய வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவர்களாலே செய்ய முடியாது. இந்த மாதிரி பல விதத்தில் மேன்ஸ் நார்மல் லைஃப் இஸ் அஃபெக்டட் வென் வி சேஞ்ச் காட்ஸ் டைமிங் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மனிதன் வேலை செய்ய வேண்டிய நேரத்தையும் முன்பு குறித்திருப்பது தேவன் தான். இவ்வளவு நேரம் தான் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இந்த மேடே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மேடே முன்னாடி வந்து இந்த வேலையாட்களை எவ்வளவு நேரம்னாலும் வேலை வாங்குவாங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் கூட வேலை வாங்கின நாட்கள் இருந்தது. அப்போ எல்லாம் அந்த வேலையாட்கள் எல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு டைம் நியமிங்க, இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு டைமை கொண்டு வந்ததாக நம்ம பார்க்குறோம். அதைத்தான் மேடே என்று சொல்லி நாம் அழைக்கிறோம், இந்த லேபரர்ஸ் டே அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாத்திரமல்ல, பகல் வந்தா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க முடியாது. யூ cannot டூ தட் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் பகல் வந்தால் ஒரு மனிதன் வேலைக்கு செய்ய வேண்டும், வேலை செய்து பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய நியமம். கத்தர் நம்மை போஷிக்கிறார், உண்மைதான். அதுக்காக சம்பளம் கட்டிட்டு உட்காந்துருந்தா கத்தரே கொண்டு வந்து பிளேட்டு முன்னாடி வைப்பாரா? சோறை போடுவாரா? சாம்பாரை ஊற்றுவாரா? இதெல்லாம் நாம செய்தால் தானே நாம சாப்பிட முடியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரி பர்சன் ஹேஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே மனுஷனை உண்டாக்கின போதே தேவன் இந்த கற்பனையை கொடுத்துட்டாரு. ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸோ காட் கேவ் ஆடம் அ டியூட்டி. அந்த டியூட்டி பண்ணாரா பண்ணலையா நமக்கு தெரியல. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை. ஒழுங்காக டியூட்டி பண்ணாததுனால தான் ஒழுங்காக பிரச்சனை வந்தது. இவர் அந்த ஏதேன் தோட்டத்துடைய பார்டரை இந்த ஆடம் ஒழுங்காக காத்திருந்தால் லூசிஃபர் உள்ளே வந்திருக்க முடியாது. ஸோ இவர் இப்போ படுத்து கிடந்து உறங்கிட்டு இருந்ததுனால தான் லூசிஃபர் உள்ளே வந்து ஒய்ஃபையும் இதையா ரூயின் பண்ணி இவங்க லைஃப்பையும் இவங்க தேவனோடு கூட இந்த ரிலேஷன்ஷிப்பையும் ரூயின் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய கடமைகளை நம்ம ஒழுங்காய் செய்தால் நம்ம பின்னாடி வரப்போகிற நிறைய கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ண வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்லுகிறது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே அப்படின்னு சொல்லி. சில வீடுகள்லாம் நான் போகும்போது கேட்குறேன், உங்கள் மகன் என்ன செய்திருக்கிறான்? பிஎஸ்சி படிக்கிறான், என்ன வேலை செய்யறான்? ஒரு வேலையும் செய்யறதில்ல பாஸ்டர், சும்மா தான் இருக்கான். இதை கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு பையன் வீட்டில் சும்மா இருப்பானா? அவன் ஏன் வேலைக்கு போறதில்ல? அவன் நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்க பாஸ்டர் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. கிடைக்கிற வேலைக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் நினைச்ச வேலையை என்ன செய்யணும், தேடுகிறது இல்லையா முக்கியம். எப்படி ஒரு யங் பாய் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியும்? நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பளைங்க தான் வேலை செய்து வீடை நடத்துவாங்க. ஆம்பளை எங்கன்னா அவன் தண்ணி அடிச்சுட்டு அவன் டேட்டை முழுக்க படுத்து கிடப்பான், ராத்திரிலாம் தண்ணி அடித்து அட்டாசம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி செய்கிறதை பார்க்கிறோம். ஸோ காட் உண்டாக்கின இந்த பேட்டர்னை நம்ம மாற்றக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இரவு வரும்போது ஓகே, பகல் வரும்போது மனிதன் தன்னுடைய கடமைகளை செய்ய, அதாவது தன்னுடைய வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். டேவிட் இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெவலப்மெண்ட் எல்லாம் டேவிடுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. 24வது வசனத்திலே, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்து பூமி உம்முடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது. ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ காடஸ் இல்லையா, காடஸ் மேட் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்தியா வந்து இட்ஸ் அ வெரி ரிச் கண்ட்ரி இன் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இங்கே உள்ள இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், கோல், பெட்ரோலியம், அயர்ன், மைக்கா டெபாசிட்ஸ், கோல்ட், காப்பர், லெட், குரோமைட், மேங்கனீஸ், பாக்சைட், டின் அண்ட் யுரேனியம். இந்த மாதிரி 12 கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் இந்தியாவில் பல இடங்களிலே நிறைய கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி முழு உலகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், the 10 most abundant elements in earth's crust சொல்லி போட்டு ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், அயர்ன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மேக்னீசியம், டைட்டானியம், ஹைட்ரோஜன், இந்த மாதிரி இதெல்லாம் எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். அதாவது மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பூமியில் வைத்து தான் தேவன் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை செலுத்தி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை நீங்கள் பாருங்களேன். எல்லாமே இட் கேம் ஃப்ரம் த எர்த் தானே. இந்த எர்த் இல்லாட்டி எப்படி வந்திருக்கும்? நான் லேப்டாப் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த லேப்டாப் எங்கேருந்து வந்துச்சுது? இட் கேம் ஃப்ரம் த எர்த் தான். அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் எர்த்லேருந்து தான் வந்தது. என் முன்னாடி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, ஒரு மவுஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று இருக்குது, ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. எவ்ரி திங் ஹஸ் கம் ஃப்ரம் த எர்த் தான். நீங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கிற ஐஃபோனாக இருக்கலாம், ஓகே, ஒரு ஐபேடாக இருக்கலாம், தட் ஆல்சோ இஸ் கம் ஃப்ரம் த எர்த். நீங்கள் போட்டிருக்கிற ஒரு ஜுவல்லரியாக இருக்கலாம், நீங்கள் போட்டிருக்கிற ஒரு க்ளோத்தாக இருக்கலாம், எல்லாமே இட் கம்ஸ் ஃப்ரம் த எர்த் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எர்த் இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்கவே முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் எர்த் இல்லாமல் வி கேனாட் பி இல்லையா, பி அலைவா. ஆனால் மனிதனுடைய அவ்வளவு 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 தேவைகளையும் இந்த எர்த்திலே தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலகட்டம் வரும்போது மனிதன் அதை கண்டுபிடித்து உபயோகிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அது கிருவியை அவ்வளவு திரளாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. நாட் ஒன்லி இன் குவான்டிட்டி, இட் ஆல்சோ இன் 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 வெரைட்டி. பலவிதமான காரியங்களை செய்து வச்சிருக்கிறாரு. நிறைய செய்கிறது மாத்திரமல்ல, விதவிதமான காரியங்களை இந்த பூமிக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது. அது எதுவாக இருக்கலாம், ஓகே, பட் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம் த எர்த் அப்படிங்கிறத நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 25வது வசனத்தில் முதல்ல பூமியில் என்னவெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் சீயை பற்றி நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எர்த்தில் நமக்கு கிடைக்கிறத விட நமக்கு சீல தான் நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லவே முடியாது, அவ்வளோ தூரம் ட்ரெஷர்ஸ் இருக்குது. அதெல்லாம் மனுஷன் எடுத்தான்னு சொன்னால் அது மனுஷனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மனுஷன் சீயை போய் அந்த டீப் சீ டைவர்ஸ், ஓகே, ஸ்கியூபா டைவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். இவங்களெல்லாம் உபயோகித்து ஏர்த்துடைய பாட்டத்துக்கு போய் நிறைய காரியங்களை கண்டுபிடித்து கொண்டு வருகிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த சீக்குள்ளேயும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை வச்சிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறியவர்களும் பெரியவர்களுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, கவுண்ட்லெஸ், ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷாக பார்க்குறோம். கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம இந்த இதை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, நட்ஜியோ சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீக்குள்ளே எப்படி 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 விதமான ஆண்டவர் மீன் இனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மீன் இனங்களும் அந்த அதில் உள்ள அந்த, ஓகே, அந்த இது மாத்திரம் அல்ல, நிறைய ட்ரெஷர்ஸும் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சயின்டிஸ்டாக சொல்கிறாங்க. இப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த பூமியிலே நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பாடு இல்லாமல் போனாலும் கடலில் இருக்கிற மீனே போதும் முழு உலகத்தையும் போஷிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் மீன் இனங்களை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியாக நம்முடைய தேவன் இவ்வளவு தலை சிறந்த காரியங்களை நமக்காக செய்து வைக்கிறத டேவிட் இங்கே ரொம்ப அழகா இந்த பாடல்களிலே விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் எல்லா கிரியேஷன்ஸையும் சொல்கிறாரு, டே 1லேருந்து டே 6 வரைக்கும். பட் த கிரியேஷன் ஆஃப் மேனை குறித்து இவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இது அவ்வளவுமே மனுஷனுக்காக தானே தேவன் செய்திருக்கிறாரு, ரைட்டா? ஆல் ஃபார் த சேக் ஆஃப் மேன். அவருடைய சாயலிலே உருவாக்க போகிற அந்த மனுஷனுக்காகத்தான் இந்த 6 நாள் சிருஷ்டிப்பும் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ அண்ட் மீ அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு நம்ம சரியாய் நம்முடைய கடமைகளை செய்து அதை நமக்கு ஆசீர்வாதமாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். இப்படியாக தேவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமி, வானம், சமுத்திரம், அதில் உள்ள மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதனுடைய எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதே காட் வில் ஆல்சோ ப்ரொவைட் அவர் நீட்ஸ் அண்ட் ஹி வில் டேக் கேர் ஆஃப் அஸ். இந்த மிருகங்கள், இந்த பறவைகளுக்கெல்லாம் தான் உண்டாக்கின அந்த காடுகளிலும் மலைகளிலும் அவர் பாதுகாவலை கொடுக்கிறது போல அவர் உண்டாக்கின இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பாதுகாவல் கொடுக்கவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஸோ we will continue tomorrow. Over to you, Brother Kumar. Thank you so much, Pastor. Sister Maria, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சறீங்களா? Thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நாளுக்காய் நன்றி அப்பா.
ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து பேசின காரியங்களுக்காய் ஆண்டவரே தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அப்படியே அந்த வார்த்தையை ஆண்டவரே தகப்பனே கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே தகப்பனே கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை நீர் பண்படுத்தி தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே 100 மடங்கு பலன் தரும்படிக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை முன் நிறுத்தி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையை கொடுத்த சகோதரனை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் மேன்மேலும் ஞானத்தோடு நிரப்புவீராக. ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. குடும்பத்தை முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே அப்படியே அந்த காரியத்தை அபியாசப்படுத்தி நடத்த கிருபை செய்வீராக. எல்லாத்தையும் நாங்கள் ஆக்ஷன்ஸ்ல காமிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஜெயத்திற்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen. Thank you, sister. Thank you, pastor. Have a wonderful day. Thanks, brothers and sisters. God bless you. Have a very blessed day.